ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நித்யா, அது உங்கள் NPR டிவி. சென்னையை உலுக்கிட்டு போன மிக்ஸ் ஜாம் புயல். அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக எல்லாருக்குமே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்கும். இந்த புயலுக்கு என்னங்க பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடு கட்டணுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியலையா? கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ. இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பின்னு A to Z பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ, நம்பர் 7D கங்கையம்மன் கோயில் தெரு, ஜாஃபர்கான் பேட், சென்னை 6,83,000. போன் நம்பர் 94418088 and 9941680888. ஒரு புயலுக்கு பேர் வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு 7 ப்ராசஸாக அவங்களே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல் விஷயம், அது புயலா காத்தா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றோடைய வேகம் வந்து மோர் தென் 61 km/h இருந்தால் தான் அதை புயலாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், சைக்ளோன் எங்கெங்கே க்ரியேட் ஆகுது, மொத்தமாக எத்தனை இடத்துல க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடு 7 இடங்களில் இந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த சைக்ளோனை கண்காணிக்கிறதுக்காகவே 10 மையங்கள் இருக்குது. அதை வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரீஜனல் ஸ்பெஷலைஸ்டு மெட்டராலஜிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 6, இன்னொன்று வந்து 4 ட்ராபிக்கல் சைக்ளோன் வார்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 10. இந்த 10 மையங்கள் தான் ஒரு புயல் உருவாச்சுன்னா அதுக்கான பேரை வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்காங்க. சரி, அடுத்து இதை யார் மேல்பார்வை இடுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும் இல்லையா? அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் இதை மேல்பார்வை இட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு புயலுக்கு பேர் வைக்கிறது அப்படின்றது வந்து அப்படியே வந்து அப்போ அந்த டைமில் வந்து தோன்ற பேர் வைக்கிறது கிடையாதுங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்டின் படி தான் அந்த பேர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மிக்ஸ் ஜாம் அப்படின்ற ஒரு புயல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேர் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, அது எந்த ஏரியாவில் உருவாகுது, அது வந்து எத்தனை வாட்டி உருவாயிருக்கு, அது எத்தனை பாதிப்பு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக ஒரு லிஸ்ட் வந்து வச்சுருப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மிக்ஸ் ஜாம் வந்து நார்த் இந்தியன் ஓஷனில் வந்து உருவாச்சு. அந்த பகுதியில் இருக்க வார்னிங் சென்டர் இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த புயலுக்கான பேரை வைக்கிறாங்க. சரி, இந்த பேர் வைக்கிற ப்ராசஸ் எப்படி, எந்தெந்த நாடெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 நாடுகள் ஒன்றா சேர்ந்து 1972 ஒரு பேனலை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பேனல் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா, யுனைடெட் நேஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ESCAP எஸ்கேப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இணைந்து ஒரு நேமை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு நேம் லிஸ்ட்டையே க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து அப்படியே ஆர்டராக வந்து நித்யா, அனிதா, வனிதா அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆர்டரில் அந்த பேரெல்லாம் இருக்குங்க. இந்த பேரை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸாகவே வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 பேசின் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 7 பேசினுக்குமே தனித்தனி நேம் லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. இந்த நேம் லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அது வந்து 8 லெட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதில் வந்து பாலிடிக்ஸோ மதத்தை பற்றியோ இல்லை அஃபென்சிவாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ரூல்ஸை வச்சுருக்காங்க. இப்படித்தான் இந்த மிக்ஸ் ஜாம் புயல் அப்படின்ற பேரும் வந்துச்சு. இனி அடுத்தடுத்து வரப்போகிற புயலுக்கும் பேர் ரெடியாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இது மாற்றவே மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், அந்த 13 நாடுகள் கொண்ட பேனல் இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த புயல் பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்டே டியூன் வித் மீ. திஸ் இஸ் நித்யா, அது உங்கள் NPR டிவி. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது அட்வர்டைசிங், வெட்டிங் இல்லை மாடலிங் இந்த மாதிரி எந்த ஷூட்ஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சவுண்ட் ஃபோட்டோகிராஃபி அதுக்கு தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக பெஸ்ட் அண்ட் ரொம்ப உங்களோட குவாலிட்டி ப்ரைஸில் நாங்கள் எடுத்து தருவோம்.